மது அளிக்கும் போதையின் நீட்சியாக பிறர் உயிரை பறிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. அந்த விதத்தில் சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் மது போதையில் கார் ஓட்டி வந்தவர்களால் நேரிட்ட விபத்து ஒரு குடும்பத்தை நிர்கதியாக்கி இருக்கிறது. விபத்தில் உயிரிழந்த லட்சுமணன் என்ற ஆட்டோ ஓட்டுநர் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்வதையே முக்கிய வேலையாக கொண்டவர். அரிதாகவே பிற சவாரிகளை ஏற்றிச் செல்லும் வழக்கம் கொண்ட லட்சுமண் நேற்று பயணி ஒருவரை ஏற்றிக்கொண்டு தரமணியிலிருந்து மத்திய கைலாஷ் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது வேகமாக வந்த கார் மோதி ஆட்டோ தலை குப்புற கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் லட்சுமண் உயிரிழந்தார். சில நொடிகளில் நடந்து முடிந்த விபத்தின் விளைவு 3 குழந்தைகளுடன் இந்த பெண்ணை நிர்கதியாக்கியிருக்கிறது. சாதாரண விபத்துன்னு நினச்சிட்டு நாங்கள் போயிருந்தோம் சார். ஆனால் பார்த்தா அவர் உயிருக்கே இறந்துட்டார். எந்த சூழ்நிலைன்னு தெரியல. ஆனால் 4 பேர் குடிச்சிட்டு வந்து அந்த வண்டியை வந்து ஆட்டோவை இடித்து அவரை வந்து அந்த நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. ஆனால் அந்த குடும்பம் இப்போ அவரை நம்பி தான் இருந்துச்சு. அவர் ஒரு ஆள் தான் ஆட்டோ ஓட்டி சம்பாரித்து அந்த 3 பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க. ஆனால் இந்த குடும்பம் இப்போ நடுத்தருவில் நிற்குது. எந்த கெட்ட பழக்கம் அது இது கிடையாது. அவர் ஸ்கூல் சவாரி விட்டுட்டு வீட்டிலேருந்து பசங்களை வீட்டுக்கு விட்டுட்டு போயிருக்கும்போது அதாவது சைடில் வந்த காரு நேரடியாக வந்து அவங்க போதையில் வந்துருக்காங்க போது டிரைவர், ஆட்டோ கார் டிரைவர். அவங்க மேலே ஸ்பாட்லேயே அவுட்டுங்க. அவர் ரொம்ப அகோரமான ஒரு விபத்து. அது ஜீரணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு முகம்லாம் பாதிச்சு ரொம்ப இதுவாக இருக்குது. ஓட்டுநர் லட்சுமணனின் திடீர் மறைவு தரமணி கானகம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. விபத்துக்கு காரணமான காரில் வந்தவர்கள் 4 பேரும் முழு குடிபோதையில் இருந்தது தெரிய வந்தது. இவர்களின் சில மணி நேர போதை ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை பாதையே புரட்டி போட்டு இருக்கிறது. அந்த லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக பறிமுதல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அவனை வந்து இது மாதிரி போக, ஏன்னா பணம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போது ஆக்சிடென்ட் பண்ண ஆபத்து வந்து சேதாரம் ஃபுல்லாக அவங்களுக்கு தான், யார் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. இவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ போனாங்கன்னா அவங்க ஜாமீனில் வந்துடுவாங்க. ஒரு 10 டேஸில் வந்துடுவாங்க. ஆனால் யாருக்கு இழப்பு அதிகம்? எங்களுக்கு தானே. நாங்கள் தானே சம்மந்தப்பட்டிருக்கோம். அந்த நிவாரணம் அவங்களுக்கு ஈடுகட்ட முடியுமா? முடியாத. எவ்வளோ சட்டத்திட்டங்கள் இருக்குது. எங்கே யார் கேட்குறாங்க? அது கேட்குறதே கிடையாது. எவ்வளோ பண்ணுறாங்க தான். சட்டங்கள்லாம் இருக்குது. சட்டங்களை யார் மதிக்கிறாங்க? அது என்ன வழின்னு எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. அழுது தீர்த்தால் முடிந்துவிடும் சோகம் அல்ல. ஆறுதல் வார்த்தைகள் மட்டுமே இவர்களின் வேதனைக்கு தேர்தல் அளிக்கப் போவதுமில்லை. 8 மற்றும் 6ஆம் வகுப்புகளில் படிக்கும் மகன்களும் 4ஆம் வகுப்பு படிக்கும் மகளுமாக நிற்கும் லட்சுமணனின் மனைவி புவனேஸ்வரிக்கு ஏற்பட்டுள்ள இழப்புக்கு ஈடு என்ன? சில மணி நேர மது போதைக்கு ஆசைப்பட்டவர்களால் இந்த குடும்பம் நிர்கதியாகி நிற்கிறது. குடிபோதையில் வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கண்ணீர் கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் செய்தியாளர் ECR சங்கர் மற்றும் சுப்பிரமணியன்.